இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. असाध्य साधक स्वामिन् असाध्यम तव किं वद रामदूत कृपा सिंधो मत्कार्यम साधय प्रभो. ராமதூதரே, கருணை கடலே, ஹனுமான் ஆஞ்சநேயரே, மாருதி என்னும் வாயுகுமாரன் என்னும் ராமதூதன் ராமதாசன் என்னும் பலவகையாக போற்றப்படுபவரே, உம்மால் நடத்த முடியாத காரியம்தான் எது? அனைத்து கட்டமான செயல்களையும் ஈடேற்றி கொடுக்கும் அவரே, அடியனுடைய ஆசை, அடியனுடைய விருப்பம் காரியத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்க வேணும் என்று நாம் தினமுமே பிரார்த்திக்கிறோம். அவர் அசாத்தியங்களை சாத்தியமாக்கும். அவர் எடுத்த செயலை முடிக்கும் தாக்ஷ்யமும் திருதியும் சாமர்த்தியமும் கொண்டவர். அவ்வாஞ்சநேயர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில்களில் உள்ளார். ஆங்காங்கு சின்ன கோவில்கள் இருந்து, தெருவோரத்தில் இருக்கும் கோயில் இருந்து எத்தனையோ அடி, 33 அடி, 36 அடி, 45 அடி, 60 அடி என்று எத்தனையோ உயரமாகவும் எழுந்துருளி உள்ளார். அவர்களுள் ஆச்சரியமான ஓர் இடத்தில், விழுப்புரத்தில் கச்சேரி தெருவில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி தேவஸ்தானம், அந்த திருக்கோயிலை அடைந்துள்ளோம். இன்று இப்போது ஆஞ்சநேயரை தரிசிப்போம். நீண்ட நெடிய 2 வானரங்கள் துவாரபாலகர்களாக உள்ளன. பச்சை வர்ணத்தில் இருக்கிற 2 பெரும் குரங்கு விக்கிரகங்கள். அவர்கள்தான் பெருமானுக்கு ஜெயன் விஜயன் ஆகியோர் துவாரபாலகர்களாக இருந்தா போலே ஹனுமானுக்கு இவர்கள் இருவரும். உள்ளே புகுகிறோம். முதலில் மாலையத்தனையும் சாத்தி கொண்டு அலங்காரம். புது ஆஞ்சநேயர் உள்ளார். அவர் விக்கிரக வடிவத்தில் உள்ளார். இன்னும் பழைய ஆஞ்சநேயர், அவர் கல்லிலேயே செதுக்கப்பட்டுள்ளார், தானே தோன்றியவர். முதலில் பழைய ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொள்வோம். வலதுபுறத்து கைய மேல தூக்கி ஓர்புறம் முகத்தை திருப்பிக் கொண்டும் தன் திருவடிகளை திருப்பிக் கொண்டும் எழுந்துருளி உள்ளார். கையில் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி இருக்கிறார். பல இடங்களிலும் குடைவரை கோயில்களிலோ ஸ்வயம்புவாக தானே தோன்றிய ஆஞ்சநேயரை தரிசிக்கும் போதோ அநேகமாக இந்த வடிவத்தில் தான் இருப்பார். ஆனால் விக்கிரக ரூபத்தில் நாம் எழுந்துருள பண்ணினால் இப்படி இவர்தான் புது ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயரும் தன்னுடைய வலது கையை மேலே தூக்கி கொண்டிருக்கிறார். இதோ புஷ்பாலங்காரத்தோடு சேவிக்கிறோம். வரிசையான மல்லிகை மாலை இவருடைய வெளுப்பு குணம், இவருடைய சத்துவ குணத்தை பறைசாற்றும். அடுத்து ஷஹப்பு மாலை, இவருக்கு ராமனிடத்தில் இருந்த ராகம், பிரேமம், பக்தி, அதை பறைசாற்றும். புஷ்பாலங்காரத்தை சேவித்த விற்பாடு இனி ஸ்வரண கவச்ச அலங்காரம். புஷ்பங்களை எல்லாம் களைந்தார்கள். அழகாக பண்ணி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற தங்க கவச்சம். இதோ அவரே சொக்க தங்கம். அவருக்கு கவச்சம் இன்னும் பெருமை சேர்க்குமா? அவர்தான் கவச்சத்துக்கு பெருமை ஊட்ட வேண்டும். ஆபரணங்களால் அவருக்கு அழகில்லை, அவரால் தான் ஆபரணங்களுக்கு அழகு. எத்தனை பேர் ஆஞ்சநேய உபாசகர்கள் உள்ளார்கள். நரசிம்ம உபாசகர்கள், ஆஞ்சநேய உபாசகர்கள், இவர்களெல்லாம் அவர் அருள நம்பியே இருக்கும். அவர்கள் தங்களை பேணாதே ஆஞ்சநேயருக்கே பூஜை பண்ணி கொண்டிருக்கும். அவர்கள் புஷ்பாலங்காரம் தரிசித்தோம், ஸ்வரண அலங்காரத்தையும் சேவித்தோம். ஆக இன்று நாம் விழுப்புரத்தில் கச்சேரி தெருவில் உள்ள ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலில் ஆஞ்சநேயரையே தரிசித்துக் கொண்டோம். சுமார் 100 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. இவ்வாஞ்சநேயருடைய அருளால் இனி அடுத்த சர்க்கம், அதாவது கிஷ்கிந்தா காண்டத்தில்
4வது சர்க்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய முடிவு பகுதி. தான் இன்னார்ங்கிறத ராமன் லக்ஷ்மணன் மூலம் சுக்ரீவனுக்கு அறிவித்தார். சுக்ரீவன் தான் ஆறுங்கிறதை ஹனுமான் மூலம் அறிவித்து விட்டார். இருவரும் ஒத்தருக்கொத்தர் அறிமுகம் முடிந்து அப்போது ஆஞ்சநேய சுவாமி நினைக்கிறார், ஏவம் புருவாணம் சௌமித்ரின் கருணம் சாஸ்ருபாதனம் ஹனுமான் பிரத்யுவாச்சேதம் வாக்கியம் வாக்கிய விசாரதா. ஹனுமான் இப்படி பேச ஆரம்பிக்கிறார். அவர் உள்ளத்திலே ஒரு பக்கம் ஆச்சரியம், நல்லதெல்லாம் எப்படி கைகூடி வருகிறது, பழம் நழுவி பாலில் விழுமா போலே நாம் நினைத்தபடிக்கே நடக்கிறதே. இப்பேற்பட்ட புத்தி உடைய ராமன், பராக்கிரமசாலி, இத்தனை சக்தி படைத்த சுக்ரீவன், இவர்கள் இருவரும் சேர்ந்தால் தர்ம உலகுக்கு நல்ல வாழ்க்கை, அது வாழ்ந்து போகும். தர்மம் வாழ வேண்டும். ஈதிருஷா புத்தி சம்பன்னாக ஜிதக்ரோதாக ஜிதேந்திரியாக திரட்டவ்யா வானரேந்திரேன திஷ்டியா தரிசனமாகத்தாக. இப்படி புலன்களை ஜெயித்தவர்கள், கோபத்தை வென்றவர்கள், நல்ல புத்தியோடு கூடியவர்கள், இவர்கள் இருவரையும் தரிசித்ததே நாம பண்ணிருக்கிற பாக்கியம். சகிராஜ்யச்ச விப்ரஷ்டா கிருதவைரஸ்ச வாலினா கிருததாரஹ வனேத்ரஸ்தஹ பிராத்ரா வினிகிருதோ பிரஷம். சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒற்றுமை பார்த்தோம் அல்லவா? சுக்ரீவனும் நாடு கடத்தப்பட்டார், நாட்டை இழந்தார். ராமனும் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார், நாட்டை இழந்தார். சுக்ரீவனுக்கும் மனைவி அபகரித்தார்கள், ராமனுக்கும் மனைவி அபகரிக்கப்பட்டாள். ஆக 2 பேருக்கும் சாமியம், பொதுவான கருத்துகள் உள்ளன. ஆகவே இவ்விருவரும் தோழமை கொண்டதே சரி. கரிஷ்யதி சாஹாயம் யுவயோர் பாஸ்கராத்மஜா சுக்ரீவ சஹசாஸ்மாபிஹி சீதாயாக பரிமார்கணே. சீதையை தேடுவதில் நாங்கள் அனைவரும் உதவி செய்வோம். சூரியனுடைய மகனான இதோ இந்த சுக்ரீவன் உங்களுக்கு உதவுவார். ராமா, நீயும் சூரிய குலத்தில் பிறந்தவன், இவனும் சூரியனுடைய திருமகன். ஆகவே குலமும் ஒன்றாகிவிட்டது, உங்களுக்கு உதவுவோம். பிக்ஷு ரூபம் பரித்யஜ்ய வானரம் ரூபமாஸ்திதா பிருஷ்டமாரோப்பிய தௌவீரௌ ஜகாம கபிகுஞ்சரா. இப்படியெல்லாம் ஆஞ்சநேயர் பேசிக்கொள்ள இன்னும் சுக்ரீவனை சந்திக்கலையே, இவர்கள் தானே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது தன்னுடைய உருவத்தை துறந்தார், பிக்ஷு வடிவத்தை துறந்து தன்னுடைய கபிரூபத்தை எடுத்துக்கொண்டார். அப்படியெனில் தன்னுடைய இயல்பான குரங்கு வடிவத்தை எடுத்துக்கொண்டார். எடுத்து 2 பேரையும் தூக்கி தன் தோல்ல அமர்த்தி கொண்டு சுக்ரீவன் இருந்த இடத்தை அழைத்து போகிறார். பிக்ஷு ரூபம் பரித்யஜ்ய வானரம் ரூபமாஸ்திதா பிருஷ்டமாரோப்பிய தௌவீரௌ ஜகாம கபிகுஞ்சரா சது விபுலயசா கபிப்ரவீரா பவனசுதா கிருதகிருத்யவத் பிரகிருஷ்டா கிரிவரமுரு விக்ரமஹ பிரயாதஹ சசுபமதிஹி சஹ ராம லக்ஷ்மணாபியாம். ராமனோடும் இலக்கவனோடும் அங்கு இருக்கிற மலைகளை எல்லாம் காட்டிக்கொண்டு, இந்த பக்கம் மால்யவான், அந்த பக்கம் சபரிமலை, மதங்காசிரமம் மதங்கமலை, உயர்ந்த இதோ ரிஷமூக பர்வதம், இதை போல பல மலைகள் இன்றும் உள்ளன. இப்பவும் கிழக்கந்தைக்கு போனோம்னால் பிரசரவணகிரின்னு சொல்லுவார்கள். இந்த எல்லா மலைகளையும் பார்த்து கொண்டே ராமன் ரிஷமூகத்துக்குள் நுழைகிறார். இனி 5வது சர்க்கம். ரிஷமூகாத் ஹனுமான் கத்வாதம் மலயம் கிரின் ஆச்சசக்ஷே ததா வீரௌ கபிராஜாய ராகவவ். அங்கே ஒரு இடத்தில், இது ரிஷமூக மலை, அதனுடைய பக்கத்துலதான் ஆஞ்சநேய சுவாமி ராமனை சந்தித்தார். அவர்களை எழுந்துருள பண்ணி கொண்டு மலையம் அடுத்த மலை முகடு, அந்த இடத்துல போய் சுக்ரீவன் ஒளிஞ்சிட்டு இருக்கார். ஏன்னா இங்குதான் இருந்தார், ஆனா வந்ததாரோன்னு தெரியாமல் அங்க மாறி போய் ஒளிந்து கொண்டான். அதனால அங்க கூட்டி போகிறார். தர்மே நிகதிதச்சைவ பிதுர் நிர்தேசகாரகா இக்ஷ்வாகூணாம் குலே ஜாதா ராமோ தசரதாத்மஜா. இவனி ராமன். சுக்ரீவா, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நான் இவர்களை பற்றி தெரிந்து கொண்டேன். இந்த ராமன் தசரதனுடைய மூத்த மைந்தன், தர்மத்துக்கென்றே பிறந்தவன். ராஜசூய அஸ்வமேதைச்ச வன்னிர்யேனாபிதப்பிதா தட்சிணாச்ச ததோத்ருஷ்டா காவ சதசஹஸ்ரசா. 1000 மாடுகளை தானம் பண்ணவர். எத்தனையோ யாக யஜ்யங்களை பண்ணின தசரதனுடைய மூத்த புதல்வன். ராவணேன கிருதா பாரியா சத்வாம் சரணமாகதா. ராவணனாலே இவன் மனைவி சீதை அபகரிக்கப்பட்டாள். ஆகவே உன்னிடத்தில் உதவிய நாடி வந்திருக்கிறார். பவதா சக்கிய காமௌதௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ பிரகிருஹ்யச அர்ச்சயஸ்வேதௌ பூஜனீயதமா உபௌ. இவர்கள் இருவரும் பூசிக்க தகுந்தவர்கள். சுக்ரீவா, இவர்கள் கையை பிடிக்கலாம், தைரியமாக பிடிக்கலாம். 2 பேரும் நட்பு செய்து கொள்ளுங்கள், இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம் ஏற்படும். இதை கேட்டு போற உகந்த சுக்ரீவன்
ஹனுமார் வந்து சொன்னதை அப்படியே நம்பி இது உண்மை, இவர்களை பார்த்தாலே இவர்கள் உயர்ந்தவர்கள்னு தெரிகிறது என்று பதில் சொல்லுகிறான். ஆख्याता வாயுபுத்திரேன தத்துவதோமே பவத்ருணாக யத்வமிச்சசி சௌஹார்தம் வானரேண மயாசக. ராமா, ஆஞ்சநேயர் சொன்னது அத்தனையும் கேட்டுக்கொண்டேன், நம்புகிறேன். உனக்கு எங்களோட நட்பு வேணும், அதற்கும் தயார். நான் உன்னோட நட்பு கொள்ள தயார். ஒருவேளை எங்கள் நட்பு உனக்கு சம்மதமானால் இருவரும் கைகோர்த்து கொள்ளலாம், வா. ரோச்சதே யதிமே சக்கியம் பாகுரேஷ பிரசாரிதா கிருஹ்யதாம் பாணினா பாணி பாணிம் பாணி மரியாதா பத்ததாம் துருவா. ஒருவேளை என்னுடைய நட்பு உனக்கு ஏற்குமானால், உன் மனசு ஒப்புமானால், இதோ கையோடு கை கோர்த்துக்கோளும் பிடி. என்னை இவரும் கை நீட்டார், ராமனும் கை நீட்டார். இருவரும் தோளோடு தோள் தழுவிக்கொண்டார்கள். சம்பிரகிருஷ்டமனா ஹஸ்தம் பீடயாமாச பாணினா காட்டயோ ஸ்வேன ரூபேண ஜனயாமாச பாவகம். ஹனுமான் அத்தோடு விடவில்லை, 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வந்து போட்டு நெருப்பை மூட்டினார். நட்பு கொள்வதானால் நெருப்புக்கு முன்னால் அக்னி சாட்சிகமாக கைப்பிடித்தல் உண்டு. அதனாலதான் கல்யாணம் பண்ணி கொள்ளும் போது கூட அக்னியை சாட்சியாக வைத்து தன் கல்யாணம். அக்னியை 7 அடிகள் சுத்தி ஓரோர் அடியா பெண்ணனுடைய அடியை பிடித்து பிள்ளை எடுத்து வைத்து, அதுக்குதான் சப்தபதினு பேர். சப்தபதி முடிந்தவுடன் நானும் நீயும் உடன்படிக்கைக்கு வந்து விட்டோம், இருவரும் நண்பர்களாகிவிட்டோம். இந்த நட்பிலிருந்து நீயும் விலகக்கூடாது, பெண்ணே இந்த நட்பிலிருந்து நானும் விலக மாட்டேன் என்று ஒரு மணமகன் சொல்லித்தான் கல்யாணம் பண்ண வேண்டும். அதே போல இப்போது நட்பு, 2 பேரும் சூளுரைக்கிறார்கள், இந்த நட்பிலிருந்து விலக மாட்டோம். தயோர் மத்தியது சுப்ரீதா நிததௌ சுசமாஹிதா ததோக்னிம் தீப்யமானந்தௌ சக்ரதுஷ்ச பிரதக்ஷிணம். இருவரும் அந்த நெருப்பை வலம் வந்தார்கள், சூளுரைத்தார்கள். அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்திம் அபிஜக்மதுஹு த்வம் வயஸ்யோசி யத்யஹ மே ஏகம் துக்கம் சுகஞ்சனௌ. இத ராமன் கூறுகிறார், இனி என்னுடைய சுகமும் துக்கமும் உன்னோடு பகிரப்படும். இருவருக்கும் ஒன்று, உன் துக்கம் என் துக்கம், உன் சுகம் என் சுகம். ஆஹத்வம் வயஸ்யோசி ஹிருத்யஹ மே ஏகம் துக்கம் சுகஞ்சனௌ. இனி இன்ப துன்பங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்வோம். ஒருத்தருக்கொத்தர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்திம் உபஜக்மதுஹு. 2 பேரும் வச்ச கண் வாங்காம பார்த்துட்டாலாம், திருப்தியே ஏற்படலே. அப்படி கூட இருக்குமா? ராமன் வாஸ்தவம், சுக்ரீவன் ஒரு குரங்கு, ராமனை பார்த்து திருப்தி ஏற்படாமல் பேரழகான பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா ராமன் குரங்க பார்த்து அவ்வளவு அழகுன்னு ரசிப்பறானால் அவர் குரங்குன்னு பார்க்கலையே, ஆத்மாவை பார்த்தார், பக்தியை பார்த்தார். இருத்தும்பி எந்தென்ன தன் பொன்னடி கீழென்னு அறுத்தித்தனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை வாமனந்தான் புகுந்து எந்தன் கருத்தையுறவீற்றிருந்தான் கண்டுகொண்டே என்று நம்மாழ்வார் பாசுரம். ஆழ்வார தன் பக்தனாக தன் திருவடிக்கு கீழே பெருமான் இருத்தி கொண்டு வைத்த கண் வாங்காம ஆழ்வாரை பார்த்து கொண்டிருந்தானாம். எந்த பக்தனிடத்திலும் பெருமானுக்கு அத்தன் அன்பு, அவ்வளவு காதல். அதைத்தான் இங்கும் கண்டோம். சாகாம் அடுத்து இருவரும் உட்கார்ந்து பேச வேண்டும். அதற்கு சட்டென்று சுக்ரீவன் போய் சால மரம், ஒரு நீண்ட மரம், அந்த மரத்திலிருந்து ஒரு சிறு கிளையை ஒடித்து கீழே போட்டு, ராமா இதில் அமர்வாய் என்ன ஆசனம் கொடுத்தார். ஹனுமான் ஓடி போய் சந்தன மரத்திலிருந்து ஒரு சிறு கிளை எடுத்து ஒடித்து போட்டு, லக்ஷ்மணா தேவரீர் இதில் அமர வேண்டும் என்று ஒத்தருக்கொத்தர் ஆசனம் கொடுத்தினார்கள். தத பிரகிருஷ்ட சுக்ரீவா ஸ்கக்னம் மதுரையாகிறா அகம் வினிகிருதோ ராம சராமீக பயார்த்திதா. என் அண்ணனால் மனைவி பறித்து கொள்ளப்பட்டாள், என்னை ஓட ஓட விரட்டினான். உலகம் முழுக்க சுத்தி இங்கு நான் மறைந்து பயந்து வாழ்ந்து வருகிறேன். கிருதபார்யோ வனே த்ரஸ்தா துர்கமேததுபாஸ்யதா சோகம் த்ரஸ்தோ வனே பீதா வசாம் யுத்தாந்த சேதனா. எனக்கு ஏது செய்வதென்னு தெரியவில்லை. என் மனைவியை மீட்க வேண்டும், என் நாட்டை மீட்க வேண்டும், நான் ஆள வேண்டும், வாலிக்கு பாடம் புகட்ட வேண்டும், இதுதான் என் விருப்பம். இப்படி ஒரு தவறான செயலை வாலி செய்திருக்கிறான். பிரத்தியான் மனைவியை அபகரித்தான், காலில் விழுந்தவனை நாட்டை விட்டு துரத்தினான். இது கேள்விப்பட்ட ராமன் அவன் தண்டிப்பதற்கு உரியவன், அவனை தண்டிக்கணும். உபகார பலம் மித்ரம் விதிதம் மே மகாகபே வாலினம் தம் வதிஷ்யாமி தவ பாரியாபகாரிணம் அமோகாக சூட்ய சங்காசாக மமே மே நிச்சிதாஷராக. இனி கவலை வேண்டாம், இன்றே வெகு விரைவில் உன்னுடைய மனைவியை அபகரித்த வாலியை நான் முடிப்பேன், உன் நாட்டை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருவரும் நட்பு கொண்டார்கள். சீதா
கபீந்திர க்ஷணதாச்சராணாம் ராஜீவ ஹேம ஜ்வலனோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி. ஒரே சமயத்தில் சீதைக்கும் வாலிக்கும் ராவணனுக்கும் இடதுகண் துடித்தன. இடதுகண் துடித்தால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் துர்நிமித்தம், பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நிமித்தம். இவா ரெண்டு பேருக்கு இப்ப நட்பு ஏற்பட்டது பாருங்க. ராவணனுக்கும் வாலிக்கும் கெடுதல், அதே சீதைக்கு நல்லது. ஆகவே அப்படி கண் துடித்ததாம். நாமும் கண்கண்ட ஆஞ்சநேய சுவாமி இதோ விழுப்புரத்தில் இருக்கிறவரிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.